திருப்பூரிலே பிரிட்டனியாவினுடைய மரணத்தை கண்டித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சீமான் பேசிய போது என்னுடைய விஷயம் சொன்னா மனு கொடுத்து மண்டியிட்டு போராடி பல அலப்பறைகளை செய்கிற இந்த பெண்கள் அமைப்புகள், எழுத்தாளர்கள், முற்போக்காளர்கள், மனித உரிமையாளர்கள் இவங்கெல்லாம் இந்த ரித்தன்யாவினுடைய மரணத்துக்கு எதுவுமே செய்யல, அமைதியா இருக்கிறாங்க. இப்பெல்லாம் அவங்க ஏதாவது கொகைன் போட்டுட்டு அல்லனா கஞ்சா போட்டுட்டு அல்லது டாஸ்மாக் சரக்க போட்டுட்டு எங்கேயாவது படுத்து உறங்குறாங்களா, எங்க போயிட்டாங்க அப்படின்ற கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்டார். அதை கண்டித்துதான் இந்த போராட்டம் என்பது நடைபெறுகின்றது. எங்களுடைய தோழர்கள் ஏற்கனவே சொன்னாங்க, கொகைனா எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, கஞ்சா எப்படி இருக்குன்னு தெரியாது, டாஸ்மாக் சரக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது தெரிகிற ஒரே ஆளு சீமானாதான் தமிழ்நாட்டுல இருப்பாரு. அதனாலதான் அவர் கொகை போட்டுட்டு கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்க போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாச காலம் ரித்தன்யா இறந்ததுல இருந்து ஒரு மாச காலம் கம்முனு வீட்டுல படுத்திருந்துட்டு திடீர்னு பார்த்தா முந்தா நாள் டிவி முன்னாடி நின்னு நீங்க எல்லாம் எங்க போனீங்க, கஞ்சா போட்டீங்களா, டாஸ்மாக் சரக்கு போட்டீங்களான்னு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறார். ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த பெண்கள் அமைப்புகள் எல்லாம் சீமான நினைச்சு ரொம்பவே பரிதாபப்படுறோம். இப்படி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. அல்சைமர்னு ஒரு வியாதி இருக்குது, அது பலருக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலேயே அது வயது முதிர்ந்தவங்களுக்கு வருது. அதுல அநேகமாக ரொம்ப கொஞ்ச வயசுல வந்த ஒரு ஆளாக சீமான் ஆயிட்டாருன்னு நாங்க பெண்கள் அமைப்புகள் நினைக்கிறோம். அந்த அளவிற்கு அவர் எல்லாத்தையும் மறந்து போயிடுறாரா அல்லது மறந்து போறது மாதிரி நடிக்கிறாரான்னு எங்களுக்கு தெரியல. நிச்சயமா அவர் நடிக்கிறாரு தான். ஏன் ரித்தன்யாவினுடைய வீட்டுக்கு எங்களுடைய பெண்கள் அமைப்புகள் போனத டிவியில பாக்கலையா, அல்லது சமூக வலைதளங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க அதை பாக்கலையா? ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ராதிகா தலைமையில ஒரு குழு அடுத்த நாளே போய் அவங்கள பார்த்தாங்களே தெரியலையா? அதே போல அடுத்த நாளே திருப்பூர்ல பெண்கள் அமைப்புகள் அனைத்து ஜனநாயக மாதர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது. அதெல்லாம் நடக்கும் போது நீங்க தான் கஞ்சா போட்டுட்டு டாஸ்மாக் சரக்கு போட்டுட்டு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த அளவிற்கு ஒரு மோசமான அரசியல்வாதி தமிழகத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா எங்களை மாதிரியான பெண்கள் அமைப்புகள் ரொம்ப வெக்கப்படுறோம். இப்படி உங்க பின்னாடி வேற கொஞ்சம் தம்பிகளும் தங்கச்சிகளும் வேற வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த தம்பிகள் தங்கச்சிகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. அதாவது சீமான் பெண்கள் அமைப்புகளை இப்படி பேசுறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. எங்களுக்கு அது பெரிய ஆச்சரியம் அதிசயம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பல பெண்களை பேசியிருக்கிறாரு. அவருடைய கட்சியில இருக்கிற அருமை சகோதரி காளியம்மாளையே மயிறு மசுறு பிசுறுன்னு எல்லாம் பேசியிருக்காரு. அவருடைய சொந்த கட்சியில இருக்கிற பெண் அவங்க. அந்த அளவிற்கு அவருடைய கட்சியில இருக்கிற பெண்களையே மதிக்க தெரியாத ஒரு ஆளு அப்படின்னு எங்க மாதிரியான பெண்கள் அமைப்புகளுக்கெல்லாம் தெரியும். அதனால அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறது ஒண்ணு ரொம்ப அதிசயமான ரொம்ப புதுமையான விஷயம்னு நாங்க நினைக்கல. ஒவ்வொருத்தரையா பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான பெண்கள் அமைப்புகள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு மட்டும் இந்த சீமா நினைக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்றைக்கு இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கரூரினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவங்க ஜோதிமணி அவர்களை கூட மிகவும் கேவலமாக பேசிய ஆளுதான் இந்த நாம் தமிழர் சீமானவர். இப்படி அநேகமாக அவருக்கு தராதரமே கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினரை பத்தியும் பேசுவாரு, சாதாரணமாக தெருவில் இருக்கவங்களை பத்தியும் பேசுவாரு, அவர் கட்சியில இருக்கவங்களை பத்தியும் பேசுவாரு. ஆனா சொல்லிக்கிறாரு என்ன மாதிரி என்னுடைய கட்சியில பாத்தீங்களா நான் 50% எந்த தேர்தல் வந்தாலும் பெண்களுக்கு நான் ஒதுக்கீடு தர்றேன். 117 பேரு நாங்க ஒதுக்கீடு கொடுத்தோமா கடந்த தேர்தல்ல அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்கிறார். நீ 117 பேரு கொடுத்தன 500 பேரு கொடுத்தன. நீ பேசுறது பூரா பெண்களை அவ்வளவு இழிவாக தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு என்ன கோபம்? பெண்கள் அமைப்புகள் மீது என்ன கோபம்? விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் அவங்க சீமானால் ஏமாற்றப்பட்டவர்கள். சீமான் காதலித்து அந்த விஜயலட்சுமியோடு அநேகமாக உறவு வைத்துக் கொண்டு திருமணம் செய்வதாக சொல்லிவிட்டு கடைசியில அங்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இங்க கைவிடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த பெண் இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனா போய்கிட்டு இருக்கிறாங்க. காவல் நிலையத்துல அதாவது நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி கடந்த முறை போகும்போது பெண்கள் அமைப்புகள் எல்லாம் போய் இந்த மகளிர் ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டோம். எத்தனை ஆண்டுகள் இந்த விஜயலட்சுமி காவல்துறைக்கும் நீதிமன்றத்திற்கும் ஏறி இறங்குவார்கள். இதற்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா? இந்த வழக்கை மிக சரியாக காவல்துறை நடத்த வேண்டும் என்று சொல்லி பெண்கள் அமைப்புகள் போய் மனு கொடுத்தோம்.
அதுதான் அவருக்கு இப்ப கோபம். என்ன சொல்றாரு? என்னோட பிரச்சனைன்னு சொன்னா மண்டியிட்டு மனு கொடுத்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, இப்ப என்ன அந்த ரிதன்யா பிரச்சனையில கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவுல வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் எப்ப வந்தது, யார் கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சீமான் அவர்களே? தெரியாது. அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு ஆண்டிற்கு 6000 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள். 6000 பேர். ஒரு மணி நேரத்திற்கு ஒரு பெண் வரதட்சணை கொடுமையினால் மரணத்தை தழுவி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கும் வரதட்சணை கொடுமையை தடுப்பதற்கான சட்டங்கள் இருந்தும் அந்த சட்டம் பயன்படுத்தப்படுவது கிடையாது. பல இடங்கள்ல வரதட்சணை வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம் என்று சட்டம் வந்தும் கூட இன்னைக்கு அந்த சட்டம் முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அந்த சட்டம் பேப்பர்ல இருக்குது. வரதட்சணை இல்லாம மணமேடைக்கு ஏறுகின்ற பெண்கள் எத்தனை பேரு? அல்லது வரதட்சணை இல்லாம கல்யாணம் முடிச்சிட்டு சந்தோஷமாக வாழுகின்ற பெண்கள் குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள்? இன்றைக்கு அவ்வளவு மோசமாக ரிதன்யாவினுடைய திருமணத்தையே நாம பார்த்தோம். பயங்கரமான ஆடம்பர திருமணம். 300 பவுன் போட்டிருக்காங்க. 70 லட்சம் ரூபாய் பெருமான கார் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அந்த மணமகளுக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் கொடுத்த இந்த வரதட்சணை போதவில்லை. இந்த சட்டம் எங்க போயிருக்குது? இந்த சட்டம் சாதாரணமாக வந்ததா? பெண்களுடைய ரத்தம், எத்தனை லிட்டர் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தி இருக்கு தெரியுமா? எத்தனை பெண்களுடைய உயிர் போயிருக்கு தெரியுமா? பல ஆயிரக்கணக்கான பெண்கள் உயிரிழந்து ரத்தம் சிந்தி பெற்ற சட்டம் தான் வரதட்சணை ஒழிப்பு சட்டம். ஆனால் அந்த சட்டம் வந்த வரலாறு இந்த சீமானுக்கு தெரியுமானா? தெரியாது. குடும்ப வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. அந்த குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் வருவதற்கு இங்கு அமர்ந்திருக்கின்றோமே நாங்கள் பெண்கள் அமைப்புகள், நாங்கள் எல்லாம் போராடிய போராட்டம் கொஞ்ச நஞ்சம் அல்ல. எத்தனை போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம், எத்தனை பேர் நாங்கள் சிறை சென்றிருக்கின்றோம், எத்தனை பேர் எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டு சிறைக்கு போயிருக்கிறோம் தெரியுமா? அப்படி குடும்ப வன்கொடுமையை தடுப்பதற்கு சட்டம் வேண்டும் என்று சொல்லி போராடிய மிகப்பெரிய பாரம்பரியமான அமைப்புகள் தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்திருக்கின்றோம். எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு ஏதோ பெண்கள் அமைப்புகள் இவருக்கு எதிராக வந்து நிற்கிறோம் என்பதற்காக எங்களை கண்ணாப்பிதான் பேசுறார். அவர் இவர் இப்ப நாங்க இந்த போராட்டம் கூட அவருக்கு பதில் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. பல தோழர்கள் கூட சொன்னாங்க, ஏங்க அவன்லாம் ஒரு ஆளு, அவனுக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க ஒரு போராட்டம் நடத்துறீங்களான்னு கேட்டாங்க. நாங்க அந்த பிசிலுக்கெல்லாம் பதில் சொல்ல இங்க வரல. அந்த பிசிலுக்கெல்லாம் பதில் சொல்ல நாங்க வரல. பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் இழிவாக ஒருத்தர் பேசினா அதற்குன்னு 2 சட்ட பிரிவு இருக்குது. IPC 499 500. தமிழக காவல்துறையில ஜனநாயக மாதர் சங்கம் மனு கொடுத்துட்டு 4 நாள் ஆச்சு. NFIW இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல ஊர்கள்ல போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு மகளிர் ஆணைய தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற பல்வேறு பெண்கள் அமைப்புகள் அவங்க இருக்கிற இடத்துல மனு கொடுத்திருக்கிறாங்க. ஏன் தமிழக காவல்துறைக்கு பயம்? பெண்களை மிகவும் இழிவாக பேசுறதுக்கு IT செக்ஷன் 67 இருக்குது. எந்த செக்ஷனும் போடுறதுக்கு நீங்க தயாரா இல்ல. ஏன் தமிழக காவல்துறைக்கு இந்த சீமான் மீது FIR போடுறதுக்கு என்ன பயம்? எத்தனை பேரை போய் கைது பண்ணிட்டு வரீங்க? கம்ப்ளைண்ட் அங்க போகக்குள்ள ஓடி போய் ஒரு அடுத்த மாநிலத்துல இருந்தா கூட போய் பிடிச்சு வரீங்கல்ல. எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு திடீர்னு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால்கையெல்லாம் உடையுது. நீங்க கூட்டிட்டு போற குற்றவாளிகள் எவ்வளவோ பேருக்கு கை ஒழுந்து போச்சு, கால் ஒழுந்து போச்சு, பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துறாங்க. ஆனா இந்த சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டப்படியான பிரிவுகள் இருக்கின்றது. 499 500 IT ஆக்டின் படி 67 செக்ஷன்ல நீங்க வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்காக தான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்துறோம். சும்மா அந்த பிசருக்கு பதில் சொல்றதுக்காக எல்லாம் நாங்க இந்த போராட்டத்தை இங்க நடத்தல. தொடர்ந்து தமிழகத்திலே இது போன்ற பெண்களையும் பெண்கள் அமைப்புகளையும் இழிவுபடுத்திட்டே இருக்கிறார். எவ்வளவு நாளைக்கு தான் தமிழக காவல்துறை நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க? ஏற்கனவே அவங்க வழியில ஒருத்தரை இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி கைது பண்ணி இருக்கிறாங்க. அவர் நம்ம மதிவதனிய அதான் அவரை அவங்களை ரொம்ப இழிவாக பேசி, என்ன கேவலமான வார்த்தை! அந்த ஆளு பேசின வார்த்தை அவ்வளவு இழிவான வார்த்தை. அவர் உண்மையிலேயே அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க. நம்முடைய பெண் காவலர்கள் புடைசூழ ரொம்ப பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. நம்முடைய தமிழக பெண் காவலர்கள் புடைசூழ அவரை கைது பண்ணிட்டு போறாங்க. நாங்களும் என்ன விரும்புறோம்னா, இதே மாதிரி தமிழக பெண் காவலர்கள் புடைசூழ சீமானையும் எப்ப கைது செய்வீங்க அப்படிங்கறத
நாங்கள் பல காவல் நிலையங்களிலே கொடுத்திருக்கிறோம். அதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை விஷயங்களும் எங்களுடைய மனுக்களிலே இருக்கின்றது. எனவே அந்த மனுக்களின் அடிப்படையில் உரிய வழக்கு பதிவு செய்து சீமானை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறையை கேட்டுக்கொள்கிறோம். கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தமிழகத்திலே ஓயாது ஓயாது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.